சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஐ வந்து ஒரு ஏஜஸ் ஆவரேஜ் அந்த மாதிரி கான்செப்ட் இன்வால்வ் ஆகுற மாதிரி ஒரு டிஐ. ஸோ இந்த டேபிள் காலம்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 10 எம்ப்ளாயிஸு. ஸோ ஏபிசிடிஇ வந்து ரோ வைஸ் சொல்லிட்டாங்க, பிக்யூஆர்எஸ்டி வந்து காலம் வைஸ் சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, ஏக்கு நேராகவும் பிக்கு நேராகவும் அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 39.5 சொல்லியிருக்காங்களே, அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி இவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 39.5. ஸோ கொஸ்டின் அதான் சொல்லியிருக்காங்க, எனி டூ ஆவரேஜ் ஆஃப் எனி டூ எம்ப்ளாயிஸ் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே இப்போ அந்த ஏல லாஸ்ட் காலம்ல பாருங்க, டிக்கு கீழே 27 சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ 27 அது வந்து எதோட ஆவரேஜ் ஏஜ்னா ஏ அண்ட் டி இந்த ரெண்டு பேரோட ஆவரேஜ் ஏஜ். ஆவரேஜ்னா அவங்க எப்படி சொல்றாங்க, ஏ பிளஸ் டி பை 2, அதாவது சம் டிவைட் பை அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அந்த ஆவரேஜ் மீனிங். ஓகேவா? ஸோ கீழேயும் அது தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் given as a plus p whole divided by 2 equal to 39.5. அப்போ நார்மல் அரித்மெட்டிக் மீன் தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் டி? டீயோட இண்டிவிஜுவல் ஏஜ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, அந்த டேபிள் காலத்தில் டீயோட எது எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்குன்னு பாருங்க. டீக்கு நேராக ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல 27 இருக்கு, லாஸ்ட் ரோல 36ன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த 27ன்றது என்னது, ஏ பிளஸ் டியோட ஆவரேஜ் ஏஜ். ஓகேவா? அப்போ ஏ பிளஸ் டி சம் ஏ பிளஸ் டி வந்து என்ன வரும், 27 into 2 வருமா? ஸோ ஏ பிளஸ் டியோட வேல்யூ வந்து 27 into 2 54 இருக்கும். ஓகேவா? அடுத்து கீழே அந்த லாஸ்ட் காலம்ல 36 இருக்குல்ல, அது வந்து இ அண்ட் டியோட ஆவரேஜ் ஏஜ். ஸோ அப்போ இ பிளஸ் டி என்ன வரும், சம் ஆஃப் இ பிளஸ் டி 36 into 2 வருமா, 72. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த டீயும் கேன்சல் ஆயிரும். அப்ப இ மைனஸ் ஏ வந்துட்டு 72 மைனஸ் 54 என்ன வரும், 18 வருமா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. அதாவது கொஸ்டின்ல எதோட ஏஜ் கேட்டிருக்காங்களோ அதோட எது எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கு டேபிள் காலத்துல அப்படி எடுத்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிடும் ஈஸியா. அடுத்து நமக்கு ஏ அண்ட் இ பார்க்கணும். ஓகேவா? ஏஇயோட எது எதெல்லாம் நமக்கு டேபிள் காலத்துல மேட்ச் ஆகிற மாதிரி வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஏ பாத்தீங்கன்னா பியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஏக்கும் ஈக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பட் ஏ வந்து பியோட கனெக்ட் ஆயிருக்கு, ஏபி. ஓகேவா? அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 39.5 சொல்லியிருக்காங்க. அப்ப சம் ஆஃப் ஏ பிளஸ் பி என்ன வரும், 39.5 into 2 பண்ணீங்கன்னா 79 வருமா? அதே மாதிரி அடுத்து பியும் பியும். நான் ஏன் பி எடுக்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின்ல அந்த டேபிள் காலத்துக்கு மேல என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 27.5. அதாவது நமக்கு டேபிள் காலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லாமே அந்த ரிலேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரோ வைஸ் உள்ளவங்களுக்கும் காலம் வைஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ரோ வைஸ் உள்ளவங்களுக்குள்ளேயே என்ன ரிலேஷன் சொல்லல, காலம் வைஸ் உள்ளவங்களுக்குள்ளேயே என்ன ரிலேஷன் சொல்லல. பட் இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு ரொம்ப பெரிய க்ளூ. என்னது, ஏவும் பியும் ரோ வைஸ்ல இருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு இடையில உள்ள ரிலேஷன் வந்து என்ன சொல்றாங்க, 27.5 சொல்றாங்களே. அப்ப ஏ பிளஸ் பி என்ன வரும், 55 வரும். அதை தனியாக இங்க நோட் பண்ணி வச்சுங்க. a plus b sum of a plus b வந்து 55 வரும். ஓகே, ஏன்னா 27.5 ஆவரேஜ் இன்டு 2 பண்ணீங்கன்னா sum of a plus b கிடைச்சிரும். இப்போ நம்ம b யை பார்க்கறோம். b யும் p யும் காமனா இருக்கா? சோ ap காமனா வந்துச்சு, அதே மாதிரி b யும் p யும் காமனா வருது. அப்ப p p கேன்சல் ஆகி நமக்கு a minus b கிடைக்கும். ஆல்ரெடி நம்மட்ட a plus b இருக்கு. அதுல இருந்து a b யை கண்டுபிடிச்சு a எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா e கிடைக்கும். e எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா t கிடைக்கும். நம்மட்ட அதான் கேக்குறாங்க. சோ இப்படி தான் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்க எம்ப்ளாயிஸோட அந்த ஈக்குவேஷனை எழுதி கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பி அண்ட் பி. ஓகேவா? ஸோ அவங்களுடைய ஏஜஸ் பி பிளஸ் பி என்ன வரும், அந்த செகண்ட் ரோல சொல்லியிருக்காங்க 42. அது வந்து பி பியோட ஆவரேஜ் ஏஜ். அப்போ சம் வந்து என்ன வரும், 84. ஸோ 84. ஸோ இதை கேன்சல் மைனஸ் பண்ணீங்கன்னா பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். ஸோ பி மைனஸ் ஏ வந்து 5 இருக்கும். நம்மகிட்ட ஆல்ரெடி ஏ பிளஸ் பி வந்து 55 இருக்கு. ஸோ மைனஸ் ஏ பிளஸ் பி வந்து இப்போ இங்க கண்டுபிடிச்சது இந்த ஈக்குவேஷன் 5. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 2b வந்து 16 வரும், b யோட வேல்யூ வந்து 13 வரும், a யோட வேல்யூ வந்து என்ன வரும், 25 வருமா? ஓகே, இந்த a யோட வேல்யூ 25 எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா e யோட வேல்யூ என்ன இருக்கும், e equal to 18 plus 25 43 இருக்கும். அப்ப இந்த e எடுத்துட்டு வந்து இந்த t ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா e plus t equal to 72. அப்ப t யோட வேல்யூ வந்து 72 minus e வந்து 43 எவ்வளவு வரும், 29. சோ t யோட ஏஜ் வந்து 29. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் நம்மட்ட
வாட் இஸ் த ஆவரேஜ் வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் டி தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 29. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல யார் யாரோட இண்டிவிஜுவல் ஏஜ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சம்ல அது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு டைம் வந்து மினிமம் ஆகும். இது அப்படியே நம்ம நோட் பண்ணாமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வரும், டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல வந்துட்டு 5 பேரோட ஏஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இண்டிவிஜுவல் ஏஜ். ஸோ பி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ பிளஸ் பி வந்து 79. ஸோ ஏ 25 மைனஸ் பண்ணீங்கன்னா பி வந்து 54 கிடைக்கும். மற்ற எல்லாமே நம்ம சம்ல பார்த்தது தான். பட் அதனால அந்த இதை நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறேன் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டிஆர்எஸ்? ஸோ இங்கே எதுவுமே நம்ம டிஆர்எஸ் சம்மந்தமாக எதுவுமே இல்லை, நம்ம புதுசாக தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த டேபிள் காலத்தில் டிஆர்எஸ் 3 கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வேல்யூ சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க. டிஆருக்கு ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துருக்காங்க, டிஎஸ்க்கு ஆவரேஜ் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு போதும். ஃபர்ஸ்ட் அதை ரெண்டை வச்சு என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ டிஆர் ஆவரேஜ் ஏஜ் வந்து 36.5 சொல்றாங்களே, அப்போ சம் ஆஃப் டி பிளஸ் ஆர் என்ன வரும்? 36.5 இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா 73 வரும். டி பிளஸ் ஆரோட டோட்டல் ஏஜ் வந்து 73. அடுத்து டிஎஸ் ஓட ஆவரேஜ் ஏஜ் சொல்லியிருக்காங்க பாருங்க, 42.5 சொல்லியிருக்காங்க. அப்ப சம் ஆஃப் டி பிளஸ் எஸ் வந்து 85 வரும். அப்படியே இன்ட்டு 2 பண்ணிக்கோங்க. டி பிளஸ் எஸ் வந்து 42.5னா 85 வரும். ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா டி மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். ஸோ எஸ் மைனஸ் ஆர் வேல்யூ வந்துட்டு 85 73 போச்சுன்னா 12 வருமா? ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து எஸ் ஆர் ரிலேட் பண்ற மாதிரி எது எதெல்லாம் நமக்கு டேபிள் காலத்துல கிடைக்குதுன்னு பாருங்க. வேற எஸ் வந்து ஆர் வந்து பியோட கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்களா, பி அண்ட் ஆரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 25.5. அப்ப சம் ஆஃப் பி பிளஸ் ஆர் என்ன வரும்? பி பிளஸ் ஆர் 25.5 இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா 51 வரும். ஸோ நம்ம இந்த பியோட வேல்யூ தான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோம், 30. அந்த 30 இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து 21 வரும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 51 மைனஸ் 30 வந்து 21 வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆர் எடுத்து வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 12 பிளஸ் ஆர்னு போகுமா? ஸோ 12 பிளஸ் 21 பண்ணீங்கன்னா 33 கிடைக்கும் எஸோட வேல்யூ. இப்போ இந்த எஸோட வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டியோட வேல்யூ கிடைச்சிடும். அதாவது எஸ் வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்ல ஆர் வேல்யூ வச்சு நீங்க டி ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்கன்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன் எஸோட வேல்யூ வரும். ஸோ டியோட வேல்யூ வந்து என்ன வரும்? 85 மைனஸ் 33 என்ன வரும்? 55 52 வருமா? ஸோ டியோட வேல்யூ வந்து 52. இப்போ நம்மகிட்ட டி இருக்கு, ஆர் இருக்கு, எஸ் இருக்கு. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டி ஆர் எஸ் தான் கேட்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டி பிளஸ் ஆர் பிளஸ் எஸ் என்ன வரும்? டி பிளஸ் ஆர் பிளஸ் எஸ் 52 82 85 105 106 வருமா? ஸோ 106/3 தான் அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ். ஸோ ஆப்ஷன்ல பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது பண்ணீங்கன்னா 35.3 வருமா? ஸோ 3 சம்திங் வரும். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ், டிஆர்எஸோட ஆவரேஜ் ஏஜ். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஆவரேஜ் வந்துட்டு டிஆர்எஸ் 3தோட சம் வேணும். ஆல்ரெடி நம்மகிட்ட டி பிளஸ் எஸ் இருக்கு, இல்ல டி பிளஸ் ஆர் இருக்கு. அப்ப எஸ் இல்ல ஆர் ஏதாவது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணா போதுமே, எதுக்கு எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஃபைண்ட் பண்ற எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்த சம்ல யூஸ் ஆகும். யூஸ் ஆகலாம், இல்ல ஆகாம கூட போகலாம். பட் எழுதி வைக்கிறது நல்லது. அதுக்காண்டி தான் நான் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஆர்எஸ் டி இண்டிவிஜுவலா ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூலாம் இங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்த சம்முக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு செகண்ட் கொஸ்டின் நம்ம என்னென்ன வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நான் எழுதி நோட் பண்ணி வச்சிட்டேன். டிஆர்எஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணியிருக்கேன். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் கியூ அண்ட் இ? ஈயோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். கியூவை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும். நமக்கு வந்துட்டு கியூவை ரிலேட் பண்ணி என்னென்ன வேல்யூ வருது பாருங்க. ஸோ கொஸ்டின் அந்த கியூக்கு நேரம் என்னென்ன வேல்யூ வருது பார்த்தீங்கன்னா, QE வந்துட்டு 44.5 சொல்லியிருக்காங்களே, அதாவது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் Q அண்ட் E வந்து 44.5. அப்ப சம் என்ன வரும்? இன்டு 2 பண்ணீங்கன்னா 89 வருமா? Q பிளஸ் E வந்து 89 வரும். E ஓட வேல்யூ தான் நம்ம 43 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்ப Q ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? 89 மைனஸ் 43 பண்ணீங்கன்னா 46 வரும். ஸோ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு. Q/E இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ 46:43 ஈயோட ஏஜ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 46:43. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா,
find the average age of A, B, C, D, E after 5 years. So நம்மட்ட A, B, D, E இருக்கு, C மட்டும் இல்ல. So C மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா இந்த क्वेश्चन சிம்பிளா முடிஞ்சிரும். C யோட என்னென்னலாம் ரிலேட் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க டேபிள் காலத்துல. அந்த C, Q அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 42 னு சொல்லிட்டாங்கல. அப்ப sum of C plus Q என்ன வரும்? 84 னு வருமா? So sum of C plus Q வந்து 84 னு வரும். இந்த Q வந்து நான் தேர்ட் சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ அப்படியே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். So 46 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா C யோட வேல்யூ வந்து என்ன வரும்? 84 minus 46 என்ன வரும்? 44 38 னு வருமா C. சோ இப்போ நம்மட்ட அஞ்சு பேரோட ஏஜ்மே இருக்கு. A 25 30 அப்படியே ஆட் பண்ணுங்க. 25 plus 30 plus C வந்து 38 plus D வந்து 52 plus E வந்து 43. ஓகேவா? சோ டிவைட் பை 5 பண்ணீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் வரும். சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 55 85 93 95 145 185 188. சோ 188 by 5 னு வரும். சோ டிவைட் பண்ணீங்கன்னா 3 times again 7 times 37.6 ன்னு இருக்கும். இது வந்து என்னது? present average age. அஞ்சு பேரோட present average age. क्वेश्चनல after 5 years என்ன average இருக்குன்னு கேக்குறாங்க. அப்படியே plus 5 பண்ணிட்டீங்கன்னா ஏனா 5% 5 வருஷம். அப்ப ஒவ்வொரு பர்சனுக்கும் 1 இயர் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுமா? சோ 5 இயர்ஸ் இன்கிரீஸ் ஆகும். சோ ஆவரேஜ் ஏஜ்லயும் 5 இன்கிரீஸ் ஆகும். சோ ஆவரேஜோட கான்செப்ட் அதானே. சோ இன்டிவிஜுவலா எல்லாத்தோடையும் ஒரே வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனலா ஆவரேஜ்லயும் ஒரே வேல்யூ ஆட் ஆகும். இங்க இன்டிவிஜுவலா எல்லாருக்கும் 5 5 னு ஆட் ஆகுது. அப்ப ஆவரேஜ்லயும் 5 ஆட் ஆகும். ஓகேவா? சோ பண்ணீங்கன்னா 42.6 னு வரும். சோ fourth question ஆன்சர் வந்து 42.6. அடுத்து fifth question பாருங்க என்ன சொல்றாங்கன்னா if age of P and Q is decreased by 50%. அதாவது P Q இவங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் 50% டிக்ரீஸ் பண்றாங்க. சோ அப்ப என்ன ஆகும்? P யோட ஆவரேஜ் P யோட ஏஜ் வந்து 54 50% டிக்ரீஸ் பண்ணா அப்படியே half ஆல டிவைட் பண்ணனுமா? சோ 54 by 2 பண்ணீங்கன்னா 27 வரும். Q யோட ஏஜ் வந்து 46 அதுல 50% ரெடியூஸ் பண்ணீங்கன்னா டிவைட் பை 2 பண்ணுங்க 23 னு வந்துரும். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா and age of A and B is increased by 20%. A இங்க இருக்கு, B இங்க இருக்கு, ரெண்டையும் 20% இன்கிரீஸ் பண்றாங்க. சோ A ல 25 ல 20% இன்கிரீஸ் பண்ணா plus 5 ஆட் ஆகும். சாரி 25 ல 20% ஓகே. 25 into 1.2 பண்ணீங்கன்னா 13 வரும். A ஓட ஏஜ் வந்து 13 வரும். B ஓட ஏஜ் வந்து அதே மாதிரி 20% இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா 36 னு வரும். அடுத்து நம்ம என்ன கேக்குறாங்க? what will be the ratio of ages of PQ RST together to ABCDE together. so 10% இன்வால்வ் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி 4 4 8 2 10 எல்லாரோட இன்டிவிஜுவல்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சோ சிம்பிளா முடிஞ்சிரும் fifth question. அதுக்கு நான் வந்து நோட் பண்ணிட்டே வரணும் எல்லா வேல்யூவும். நம்ம எக்ஸாம்ல என்ன செய்வோம்? பதட்டத்துல பேப்பர்ல அங்கங்க சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் மிஸ் ஆயிரும். சோ அந்த क्वेश्चन வரும்போது நம்ம அந்த வேல்யூவை சர்ச் பண்ணுவோம். அப்ப இருக்க பதட்டத்துல நமக்கு எங்க எழுதணும்னு கூட ஞாபகம் வராது. அதனால இந்த DI எல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு பிளேஸ் ஒதுக்கி அதுக்குள்ள சால்வ் பண்ண பாருங்க. இன்னும் கொஞ்சம் டைம் மிச்சம் பண்ணும். சோ இந்த क्वेश्चनல ஃபர்ஸ்ட் PQ RST இவங்களுடைய சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? P 27 Q வந்து 23 சோ 50 R எங்க இருக்கு 21 சோ 71 S வந்து 33 71 plus 33 104 T வந்துட்டு 29 so 104 plus 29 வந்து 133 னு வரும். அந்த சைடு A B C D E இவங்களோட ஏஜ் 30 36 66 C 38 66 plus 38 வந்து 96 104 னு வரும். D வந்து 52 104 plus 52 156 னு வரும். 43 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 156 196 199 வரும். இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. சோ ஆப்ஷன்ல நமக்கு 199 133 சோ ரெண்டுமே இருக்குது. சோ D ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஆப்ஷன் நல்லா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன் C ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி சொல்லிருக்காங்க 199 133. நம்ம சால்வ் பண்ணி அந்த ஆன்சர் அந்த பார்த்தவனே நமக்கு அந்த நம்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ண நம்பர்ஸ் வர்றதுனால நம்ம டக்குன்னு C சூஸ் பண்ணிர கூடாது. क्वेश्चनல PQ RST தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. சோ 133:199 சோ ஆப்ஷன் D தான் கரெக்ட். சரி அதுக்கு வந்து கேஷுவல் क्वेश्चन பார்த்தலாம். என்ன சொல்றாங்க? ராஜன் இன்வெஸ்டர் rupees A in scheme P offering simple interest of 30% per annum.
அப்புறம் A plus 1200 வந்து ஸ்கீம் Qல இன்வெஸ்ட் பண்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%, டைம் வந்து 2 இயர்ஸ். இது ரெண்டுத்தோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 4688 சொல்லிட்டாங்க. இதை ஃபைண்ட் அவுட் பண்ண நிறைய மெத்தட் இருக்கு. அலிகேஷன் இருக்கு, நம்ம ஈக்குவேஷன் மெத்தட் இருக்கு. நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, நான் தனி வீடியோ போறேன்னு சொல்லியிருக்கேன். எல்லா டாபிக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்ட்டு ஆல்ரெடி மிக்சருக்கு ஒரு பார்ட் போட்டிருக்கேன். ரிமைனிங் வீடியோஸ் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 30%, டைம் வந்து 2 இயர்ஸ். அப்போ 60% வருமா இன்ட்ரெஸ்ட். நமக்கு வந்து பிரின்சிபல் 100 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 60 இருக்கும். இப்போ ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், நீங்க வந்து பிரின்சிபல் எழுதிக்கங்க, இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ எழுதிக்கங்க. ஏன்னா அவங்க பிரின்சிபலுக்கு இடையில டிஃபரன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டோட சம் இருக்குது. ஸோ அதை ரெண்டை மட்டும் தான் நம்ம எழுதணும். இங்க இதுவே அமௌண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல அமௌண்ட் எழுதிருப்போம். ஓகேவா, நமக்கு எதையும் கம்பேர் பண்றாங்களோ அதை மட்டும் எழுதுங்க போதும். ஸோ 160 ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், 5:3 வருமா. ஸோ 5:3 எழுதிட்டேன். ஓகே, அடுத்து வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%, அப்ப 2 இயர்ஸ்க்கு எஃபெக்டிவ் ரேட் வந்து 44% வருமா. ஸோ பிரின்சிபல் 100 இருந்தா இன்ட்ரெஸ்ட் வந்து 44 இருக்கும். ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், 144 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 25:11 வரும். ஸோ 25:11. ஸோ சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4688. ஸோ 4688. ஓகேவா, அடுத்து டிஃபரன்ஸ் இன் பிரின்சிபல் எது அதிகம் எது கம்மி. ஸ்கீம் ஏல அப்ளை பண்ணதான் கம்மி. அப்ப ஸ்கீம் ஏல பண்ண பிரின்சிபலுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுருங்க. ஸோ டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு, 1200. ஓகேவா, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இதையும் பண்ணீங்கன்னா 25 into 3 75 வரும். 75 minus of -5 into 11 55 வரும். ஸோ 75 plus 55 என்ன வரும், 113 வரும். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 25 into 4688. பார்க்க பெரிய நம்பர் இருக்குல்ல, பட் 25 எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது நமக்கு தெரியும். 25 எந்த நம்பரை மல்டிப்ளை பண்றீங்களோ அதை 4ஆல டிவைட் பண்ணி இன்டு 100 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 4688 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4688 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது வந்து 11 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 28 7 டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ இன்டு 100 பண்ணிட்டீங்கன்னா இதான் 25 into 4688 வேல்யூ. அடுத்து 11 into இந்த 1200, அது ஈஸி, 13220. ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 000401. ஸோ 104,000 வரும். 130 யூனிட்ஸோட வேல்யூ இவ்வளவு வருது. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து என்ன வரும், 13 டேபிள் டைரக்டா கேன்சல் பண்ணீங்கன்னா 800 வரும். ஸோ நமக்கு ஏ ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்றது இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 5 யூனிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா. ஸோ 5 யூனிட்ஸ் வந்து என்ன வரும், 4000 வரும். ஸோ அப்போ ஏ ஓட வேல்யூ வந்து 4000. ஓகேவா, ஸோ இதை வந்து இந்த மெத்தட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் மெத்தட் இருக்கு, அலிகேஷன் இருக்கு. இதை தவிர ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்க. Pல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை 100% Pன்னு எடுத்துக்கோங்க, Qல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை 100% Qன்னு எடுத்துக்கோங்க. இப்ப பிரின்சிபல் டிஃபரன்ஸ் இருந்தா என்ன வரும், Q minus P 1200. அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து 100% Q minus 100% P. பிரின்சிபல் டிஃபரன்ஸ் வந்து 1200. ஓகேவா, அடுத்து வந்து சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்கல்ல, Qல வந்து நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது, 44%. ஏன்னா 20% ஃபார் 2 இயர்ஸ், CAல 44%. அப்ப 44% Q பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 30% ஃபார் 2 இயர்ஸ், அப்ப 60% P. 4688. சோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஆக்சுவலா Q தான் சாரி Pல இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் பிரின்சிபல் அத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ ஒன்னு P-ய கேன்சல் பண்ணுங்க, இல்ல Q-வை கேன்சல் பண்ணுங்க. நமக்கு P-ய கேன்சல் பண்றது ஈஸி. எப்படி, இந்த ஈக்குவேஷன்ல 44 plus 16 இருக்குல்ல, சோ இந்த மேல இருக்க ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் இன்டு 60 பண்ணிட்டீங்கன்னா எப்படி மாறிடும், 60% Q minus 60% P ஈக்குவல் டு இந்த 1200ல 60% வந்து என்ன வரும், 720 வருமா. இப்ப இந்த P-யும் P-யும் ஈஸியா கேன்சல் ஆயிரும். இது வந்து நார்மலா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்ல, இப்போ 4x plus 3y இருக்கு, அத வந்து இன்னொரு ஈக்குவேஷன் x plus y இருக்கு. சோ அந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ஒன்னு 4ஆல மல்டிப்ளை பண்ணி x-ஐ கேன்சல் பண்ணுவீங்க, இல்ல 3ஆல மல்டிப்ளை பண்ணி y-ஐ கேன்சல் பண்ணுவீங்க. நமக்கு எது கேன்சல் பண்ணணுமோ அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணாலே போதும். இங்க வந்துட்டு நமக்கு P-யை நான் கேன்சல் பண்ணா ஈஸியா இருக்கும், ஏன்னா மைனஸ் இருக்கு டோட்டல் ஈக்குவேஷன்ல. சோ
P கேன்சல் பண்ணுங்க 60 100 இது ரெண்டோட எல்சிஎம் எடுக்கணும் இல்ல ரெண்டையும் ஒண்ணுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அப்படி தானே பண்ணுவோம் நார்மல் ஈக்குவேஷனுக்கு அதே மெத்தட் தான் சோ 60 60 கேன்சல் ஆயிடும் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 104% Q வந்து 4688 plus 720 என்ன வரும் 53 சோ அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 80145 சோ 5408 வரும் சோ 100% Q வந்து சோ அப்படியே 104 ஆலயே கேன்சல் பண்ணீங்கன்னா 4 times 5 times போகும் சோ 5 520 ரிமைன் 208 ல 2 times சோ 5200 வரும் சோ நமக்கு P வேணும் அப்படினா 100% P 5200 ல 1200 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா P வந்துட்டு 4000 வந்துரும் அப்ப A ஓட வேல்யூ வந்துட்டு 4000 சோ இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க Now he bought two articles X and Y and sold X at a profit of 20% while Y at a loss of B%. So B னு ஒரு term நம்ம find out பண்ணனும். Such that selling price of both articles was same. Okay, selling price same சொல்றாங்க. Average cost price of X and Y was 0.4A. Average வந்து 0.4A சொல்லிருக்காங்க. அப்ப sum of CP வந்து என்ன வரும்? 2 into 0.4A னு வருமா? So sum of CP X Y CP sum வந்து 2 into 0.4A. So A வந்து நம்ம 4000 find out பண்ணிருக்கோம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So A க்கு பதிலா 4000 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா so ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் 8 into 400 3200 னு வரும். So sum of CP வந்து 3200. ஓகேவா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் X was 800 less than Y. So minus X plus Y அதாவது Y minus X வந்து 800 சொல்றாங்க நான் minus X plus Y ன்னு நமக்கு ஏத்த மாதிரி கேன்சல் பண்ற மாதிரி மாத்திட்டேன் so 800 so இதனை அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா 2Y ஓட வேல்யூ வந்து 4000 வரும் அப்ப Y ஓட வேல்யூ வந்து 2000 X ஓட வேல்யூ வந்து 1200 ஓகேவா சோ இப்போ இந்த X வந்து 20% ப்ராஃபிட்ல செல் பண்றாங்க அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் X வந்து என்ன வரும் SP of X வந்து 1200 into 1.2 பண்ணீங்கன்னா 1440 வரும் சோ ரெண்டு பேரோட செல்லிங் பிரைஸும் சேம் சொல்றாங்க அப்ப SP of Y யும் சேமா தான் இருக்கும் SP of Y யும் 1440 தான் இருக்கும் Y வந்து B% லாஸ்ல செல் பண்றாங்களா அப்ப B% ஓட வேல்யூ நமக்கு என்னது லாஸ் சோ CP 2000 SP வந்து 1440 லாஸ் வந்து எவ்வளவு வருது 560 னு வருதா சோ 560 divided by CP 2000 into 100 பண்ணீங்கன்னா B ஓட வேல்யூ கிடைச்சிரும் சோ B ஓட வேல்யூ வந்து 28 னு வருது ஓகேவா சோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இன்னொரு வேல்யூ வந்து B 28 சோ அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க ராஜன் gave ₹63A by 25 rupees to ராஜீவ் அப்ப ராஜீவ் கிட்ட என்ன அமௌண்ட் இப்ப பிரசன்ட்டா கையில இருக்கு அப்படினா 63A by 25 சோ A ஓட வேல்யூ நம்ம 4000 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் சோ அப்ப அத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ராஜீவ் கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கிடைச்சிரும் சோ இத டைரக்ட்டா 25 ல கேன்சல் பண்ணீங்கன்னா 1610 சோ 16 into 63 பண்ணீங்கன்னா சாரி 160 into 63 பண்ணீங்கன்னா 960 48 1008 சோ 1008 ஒரு 0 சோ 10080 ரூபாய் இப்ப ராஜீவ் கிட்ட இருக்கு இத வச்சு அவன் என்ன பண்றான் அப்படினா C லிட்டர் மிக்ஸரை பை பண்றான் அந்த மிக்ஸரோட பிரைஸ் வந்து 1 லிட்டர் 17.5 ரூபாய் அப்ப C ஓட வேல்யூ C லிட்டர் பை பண்ணிருக்காங்க அந்த 10080 ரூபாய்க்கு 1 லிட்டர் 17.5 அப்ப எவ்வளவு லிட்டர் பை பண்ணிருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாமா சோ அவன்ட்ட இருக்க அமௌண்ட் டிவைடட் பை 17.5 இது வந்து வேற எப்படி கேன்சல் பண்ணலாம் இத 35 போட்டுட்டு into 2 பண்ணிக்கங்க மேலே கீழே into 2 பண்ணீங்கன்னா 35 மாறிடும் இப்ப 7 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இது 5 டைம்ஸ் போகுமா இங்க வந்துட்டு 1 டைம் 4 டைம் 4 டைம் ஓகேவா அகைன் 5 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 8 8 வரும் சோ 2888 வந்து 2 வந்து 576 லிட்டர் சோ 576 லிட்டர் ஆஃப் மிக்ஸரை பை பண்ணிருக்கான் அதுல பெட்ரோல் எத்தனால் என்ன ரேஷியோல இருக்கு 9:7 பெட்ரோல் எத்தனால் வந்து 9:7 ரேஷியோல இருக்கு ஓகே அதாவது அந்த இந்த மிக்ஸர் இருக்குல இதுல இருந்து D+60 லிட்டரை வெளியில எடுக்கறான் சோ அந்த D ன்ற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் அதோட எதை ஆட் பண்றான் 6D plus 12 லிட்டர் பெட்ரோலும் 5C by 18 லிட்டர் எத்தனாலும் நமக்கு BC ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் அப்ப ஆட் பண்ற மிக்ஸரோட குவாண்டிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாமா
ஸோ ஆட் பண்ற பெட்ரோல் எத்தனால் என்னவா இருக்கு? பெட்ரோல் வந்து 6b plus 12, b ஓட வேல்யூ வந்து 28. ஸோ 6 into 28 என்ன வரும்? 120, 168 வருமா? ஸோ 168 plus 12, 118 வரும். ஸோ பெட்ரோல் வந்து 180 லிட்டர். எத்தனால் வந்து எவ்வளவு லிட்டர் ஆட் பண்றோம்? 5c/18. ஸோ c வந்து இங்க இருக்கு. 5c/18 576/18 பண்ணீங்கன்னா 32 வரும். ஸோ 5 into 32 வந்து 160 லிட்டர் எத்தனால் ஆட் பண்றோம். ஸோ ஃபைனல் மிக்சர் வந்துட்டு என்னவா மாறி இருக்கு? 6:5 மாறி இருக்கு. இப்போ நம்ம ரேஷியோல கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். நம்மகிட்ட இனிஷியலா 9:7 ரேஷியோ இருக்குது. அதுல இருந்து d plus 60 லிட்டர் ரிமூவ் பண்ணாலும் ரேஷியோ சேஞ்ச் ஆக போறது இல்ல, 9:7 தான் இருக்கும். ஆட் பண்ற குவான்டிட்டி இருக்குது, ஃபைனல் ரேஷியோ இருக்கு. ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் நான் சொன்ன மாதிரி 2 ரேஷியோ ஒரு குவான்டிட்டி இருந்தா போதும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ இதுல இருந்து தான் d plus 60 வெளியில எடுக்கிறான். ஸோ இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா இனிஷியலா 576ல இருந்து அந்த நம்ம வர்ற வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா d plus 60 எவ்வளவு கிடைச்சிரும், அதுல இருந்து d எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ரேஷியோ ஃபர்ஸ்டா எழுதிக்கிறோம். ஃபைனல் ரேஷியோ என்ன சொல்றாங்க? 6:5. அந்த பெட்ரோல் எத்தனால் கரெக்டா கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. எத்தனால் ட்விஸ்ட் பெட்ரோல்னு கொடுக்கலாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஸோ இங்க வந்து பெட்ரோல் எத்தனால் தான் 6:5 சொல்லியிருக்காங்க. ஸோ 6:5 மேல எழுதிக்கங்க, கன்ஃபியூஸ் ஆகாம. பெட்ரோல் எத்தனால் கீழே குவான்டிட்டி வந்து என்னது? 180 லிட்டர் பெட்ரோலும் 160 லிட்டர் எத்தனாலும் ஆட் பண்றாங்க. ஸோ 20 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா 9:8 into 20 மாறிடும். ஓகேவா? நம்ம கால்குலேஷன் ஈஸிக்காக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா என்ன ஒரு 45 - 42, 3 யூனிட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதை ரெண்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 48, 45, 3 into 20. ஸோ இந்த 20 மறந்துடக்கூடாது. இந்த தப்பு நிறைய இடத்துல பண்ணுவோம். அதனாலதான் நான் ஒவ்வொரு இடமும் ரிப்பீட் பண்றேன். இந்த வெளியில காமனா எடுக்கிற வேல்யூவை இங்க மல்டிப்ளை பண்ணா மறக்காதீங்க. ஸோ 3 யூனிட்ஸோட வேல்யூ வந்து 3 into 20. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 20 வருமா? 3 கேன்சல் ஆகி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இந்த டோட்டல் மிக்சர் d plus 60 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ தான் நம்ம எழுதணும். அந்த 16 யூனிட்டோட வேல்யூ வந்து என்ன வரும்? 320 வரும். நம்மளோட இனிஷியலா என்ன இருந்துச்சு? 576 லிட்டர் இருந்துச்சு. ஸோ 576 மைனஸ் இப்போ இருக்குது 320 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? கிட்ட ஒரு 180, 76, 256 வருமா? ஸோ வெளியில ரிமூவ் பண்ணது நமக்கு என்ன சொன்னாங்க? d plus 60 equal to 256. அப்ப d ஓட வேல்யூ வந்து என்ன வரும்? 256 minus 60 பண்ணீங்கன்னா 196 வரும். ஸோ 196 லிட்டர் தான் வந்து d ஓட வேல்யூ. ஓகேவா?